எருசலேம் என்னவாகும்? எதனால இது நடந்துச்சு அப்படின்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா இதே காரியம் எரேமியா 26 இருக்கும். ஏன்னா மீகாவும் எரேமியாவும் ஒரே காலகட்டத்தை தீர்க்கதரிசிகள். எரேமியால அவர் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கும், மீகாவிலும் அது சொல்லப்பட்டிருக்கும். எதனால அப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரேமியா 26 இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரங்கள்லேயே இருக்கும். எருசலேம் முழுக்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், குறிப்பா விக்கிரகாராதனை. அங்க வசனம் சொல்லும், ஒவ்வொரு மரத்துக்கு கீழையும் ஒவ்வொரு மலைகளுக்கு மேலையும் அவர்கள் விக்கிரகாராதனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். கர்த்தர் அதை அருவருக்கிறார்னு இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லா விதமான அருவருப்புகளும் எருசலேமில் காணப்பட்டது. இந்த எருசலேமை கர்த்தர் ஏன் மண்மேடாக்கி போட்டார்னா அதான் ரீசன், அதுதான் காரணம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அங்கே இருக்கும்போது தேசத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? மண்மேடாகி போடுவார். இது அன்னைக்கு உள்ள எருசலேமுடைய நிலைமை. எருசலேமை சுத்தி பார்த்து அதை பத்தி புக் எழுதுனவங்க எழுதியிருக்கிறாங்க, எருசலேமில் ஒரு மரம் கூட கிடையாதான், ஒரே ஒரு மரம். நீங்க எரேமியால போய் வாசிச்சு பாருங்க, எருசலேம் மொட்டை அடிக்கப்படும் இருக்கும். எருசலேம் முழுக்க என்ன இருக்கும்? மொட்டை அடிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் பட்டணத்தை கொடுத்தார் எருசலேமை அவர்களுக்கு. ஆனால் அந்த பட்டணம் கர்த்தரை விட்டு தூரம் போய் விட்டது. கர்த்தரை விட்டு தூரம் போற எந்த பட்டணமாக இருந்தாலும் ஒரு நாளில் ஒரு நாள் அதற்கு நியாய தீர்ப்பு வரும். அது பாபிலோனாக இருந்தாலும் வரும், அது சோதோமாக இருந்தாலும் வரும், அது நினிவேயாக இருந்தாலும் வரும், அது எருசலேமாக இருந்தாலும் வரும். அந்த நேரத்தில் அது நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, வெனிஸ்னு ஒரு நகரம் இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வெனிஸ் நகரம் பயங்கரமான டூரிஸ்ட் ஸ்பாட். டூரிஸ்ட் ஸ்பாட் ரொம்ப அதிகமாக இருந்தால் பாவமும் அங்கே அதிகமாக இருக்கும். சுற்றுலாத்தலம் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்கும்? பாவமும் அதிகமாக இருக்கும். அவ்வளவு அழகான வெனிஸ் நகரம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா வறட்சியில தண்ணி வறண்டு போய் சேரும் சகதிமா மாறி வெனிஸ் நகரம் அவ்வளவு கேவலமா மாறிடுச்சு. எங்கே பாவம் இருக்கிறதோ கர்த்தர் கிருபையாக இருக்கிறார், அது வேற விஷயம். ஆனால் நியாய தீர்ப்பும் அங்கே உண்டு. நியாய தீர்ப்பு வரும். அப்படி வருங்கிறதுக்கு அடையாளம் எதுன்னா எருசலேம். நாம நினைச்சுக்கிறோம் கர்த்தர் கண்டும் காணாதவரை போல இருக்கிறார், என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் அமைதியா பார்த்துக்கிட்டே இருப்பாரு, சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எருசலேமுக்கு எத்தனை தீர்க்கதரிசிகளை வச்சு தீர்க்கதரிசனம் சொன்னார், ஆனால் அவர்கள் செவி சாய்க்கவே இல்லை. அதான் சொல்றாரு, எருசலேம் தீர்க்கதரிசிகள் ரத்தம் சிந்தின மாதிரி உலகத்தில் வேற எங்கேயுமே சிந்தப்படலன்னு வேதம் சொல்லும். அந்த அளவுக்கு எருசலேம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டது. ஆண்டவர் தேசத்தை மண்மேடாக்கி போட்டார். குறிப்பா பட்டணம் மண்மேடாக்கி போடப்பட்டு விட்டது. இது ஆவிக்குரிய காரணம். உலக பிரகாரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா எருசலேம் 3 முக்கியமான மதங்களுக்கு மைய இடம். ஒன்று ஜூடிசம், அதாவது யூதா மார்க்கம் உருவாச்சு. எப்போன்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாம் காலத்தில். பல நேரத்தில் நமக்கு இந்த எருசலேம் பற்றி இப்போ அடுத்து ஒரு காரியம் வரும், அதை நான் உங்களுக்கு அடுத்த பாயிண்ட்ல சொல்றேன். எருசலேம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு இப்போ ஐநால போயிட்டு இருக்குது. இப்போ அடுத்து 3ஆம் உலக யுத்தம் வெடிச்சு உலகமே அல்லோகல பட போறது எருசலேமால மட்டும்தான். எருசலேமை வச்சு தான் நடக்க போகுது. அதுக்கான இப்போ நவம்பர் மாதம் எலெக்ஷன் வரும் எங்க அமெரிக்காவில். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஐநா சபையில் அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் கொண்டு வருவாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்து. இப்போ எருசலேமை அவர்கள் யூதர்களுக்கு எப்போ வந்துச்சு யூதர்கள் கைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் கையில் அப்பமும் ரசமும் ஒருத்தர் கொண்டு வராரு இல்ல, மெல்கி செதேக்கு கொண்டு வராருல. அவர் எங்க இருந்து வர்றாருன்னு வசனம் சொல்லுது, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனாகிய சாலேமின் ராஜானா. எந்த சாலேம் தெரியுமா? அதான் எருசலேம். ஷாலோம்னா சமாதானம், எருசலேம்னா சமாதானத்தின் நகரம்னு அர்த்தம். இது 14ஆம் அதிகாரத்தில் எருசலேமின் ராஜாவாகிய சாலேமின் ராஜாவாகிய மெல்கி செதேக் அவர் கொண்டு அப்பமும் ரசமும் கொடுத்து ஆபிரகாமோடு என்ன பண்ணிட்டாரு? உடன்படிக்கை பண்ணிட்டாரு. சரி, இப்ப எருசலேம் ஆபிரகாமுக்கு கையளிக்கப்பட்டதா, ப்ராமிஸ்டு லேண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. 15 கடைசி. எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை, எபூசியரும் இருக்கு இல்லையா, எபூசியர் அப்படின்னு. அந்த எபூசியர் யார் தெரியுமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 19:10 வாசிங்க. அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். அப்ப எபூசுனா எதை குறிக்குது? எருசலேமை குறிக்கிறது.
இப்ப ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்ன இடம்? எபூசியர் இருக்கிற இடத்த கர்த்தர் அப்பயே கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சோ 15ஆம் அதிகாரத்திலேயே எருசலேம் யாருக்கு வாக்கு பண்ணப்பட்டு விட்டது? ஆபிரகாமுக்கு கொடுத்தாச்சு. ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொன்னாரு? உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் இதை நான் உனக்கு கொடுத்தேன். அந்த சந்ததி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்மவேலை கர்த்தர் விரட்டி விட்டாருன்னு இருக்கு. கேத்தூரால் சந்ததியை கீழ் தேசத்துக்கு அனுப்பி விட்டுட்டாருன்னு இருக்கு. ஆனா ஈசாக்க பத்தி சொல்லும் பொழுது, நீ எங்கேயும் போகாம இங்கேயே தங்கி இரு என்று கர்த்தர் சொன்னார். அப்படிதானே சொல்லியிருக்கிறாரு. 26ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் போது இங்கேயே தங்கி இருன்னு சொன்னாரு. இவன் எகிப்துக்கு போயிட்டான் இஸ்மவேலு, கேத்தூரால் சந்ததி கிழக்கே கீழ் தேசத்துக்கு போய்விட்டார்கள் இருக்கு. சோ ஆபிரகாம் சந்ததியில இஸ்ரவேல் தேசத்துல, கானான் தேசத்துல, எருசலேம்ல இருந்த ஒரே ஆள் யாரு? ஈசாக். அந்த தேசத்தை தான், எருசலேம் தான் அன்னைக்கே அவர்களுக்கு அது வாக்கு பண்ணப்பட்டு விட்டது. சோ அன்னையிலிருந்து யூத மார்க்கம், இஸ்ரவேலர்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுடைய 4வது பையன் யூதா, யூதர்கள், அன்னையிலிருந்து இது அவங்க கைக்கு இருக்கு. ரெண்டாவது யாருக்கு முக்கியமான இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமியர்கள், அரபியர்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா 10ஆம் நூற்றாண்டுல அங்க ஒரு மாஸ்க் இருக்கு, நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா? அது 10ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 1000வது வருஷத்துல அது கட்டப்பட்டது. உலகத்தில் உள்ள மிக முக்கியமான மாஸ்கள்ல அதுவும் ஒன்றாக இருக்கிறது. சோ அவர்கள் அதை என்ன செய்யறாங்க? மிக முக்கியமான புண்ணிய ஸ்தலமாக அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள். மூன்றாவது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் கேட்டீங்கன்னா, எருசலேம் நமக்கு புண்ணிய ஸ்தலம், புனித பூமி இல்லையா, புனித பயணம் அப்படின்லாம் போயிட்டு இருக்கிறீங்க இல்லையா? நான் எப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், எந்த மாற்றமும் இல்லை. எருசலேம் இஸ்ரவேல் தேசம் புனித பூமி கிடையாது, புண்ணிய ஸ்தலம் கிடையாது. ப்ராமிஸ்டு லேண்ட், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி. வாக்குத்தத்தம் பண்ண பூமிக்கும் புனித பூமிக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. புனித பூமினா என்ன? பொதுவா புனித பூமினா என்ன, புண்ணிய ஸ்தலம்னா என்னன்னா, நம் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? புண்ணிய ஸ்தலம், புனித பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அங்க இருக்கிறவங்களாம் ஹஜ்ஜுக்கு இங்க வராங்க இல்லையா, அப்புறம் அங்க ஒவ்வொரு ஊருக்காரங்களும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் அவங்க பாவத்தை என்ன செய்யறாங்க? அங்க அவங்க பாவத்தை தொலைச்சு விட்டு வராங்க. அதனால அந்த இடத்துக்கு பேர் என்னது? புண்ணிய ஸ்தலம். அவர்கள் அதை நம்புகிறார்கள். உங்களுக்கு எனக்கும் பாவத்தை மன்னிக்கிறதுக்குன்னு ஒரு இடமே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எங்கே முழங்கால் போட்டு பாவ மன்னிப்பு கேட்கிறோமோ அங்கேயே பாவம் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நமக்கு புண்ணிய ஸ்தலம் ஒண்ணு இல்லவே இல்லை. அப்படியே ஒண்ணு இருக்குதுன்னா அது பரலோகம் தான். அங்கதான் நமக்கு புண்ணிய ஸ்தலம் இருக்கு. இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி, ப்ராமிஸ்டு லேண்ட். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. இங்க நம்ம எங்க புனித பூமியா வந்தோம்? நம்ம ஆட்கள் இந்த கடைசி காலத்தில், அதுவும் குறிப்பா 1967க்கு பிறகு இவர்களுக்கெல்லாம் இந்த புண்ணிய பூமியாக என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. புண்ணிய பூமி அப்புறம் வியாபார பூமியா மாறிடுச்சு. அப்புறம் வியாபாரத்துக்கிட்ட அங்க டூர் கூட்டு போறது, வர்றது, போறது. உங்களுக்கு என்ன ஆசை காட்டிட்டாங்கன்னா, நீங்க ஒரு ட்ரிப் அங்க போயிட்டு வந்தா உங்க பாவம் தொலைஞ்சிரும். யோர்தான்ல போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டா மெய்யான ஞானஸ்தானம். வேற எங்கேயாவது எடுத்தோம்னா அது அவ்வளோ வேல்யூபிள் கிடையாது அந்த ஞானஸ்தானத்துக்கு. ஒருத்தர் இருக்காங்க அந்த மாதிரி, இங்க ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க, யோர்தானை பார்த்தோம்னா அங்க ஒரு தடவை எடுப்பாங்க. ஏன்பா அங்க ஞானஸ்தானம் எடுத்த? இல்ல, இயேசுநாதர் இங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்காரு, நானும் ஒரு தடவை என்ன பண்ணிக்கிறேன்? ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். இவனுக்கு ஞானஸ்தானத்தினுடைய உபதேசம் தெரியாதவன் அர்த்தம். இஸ்ரவேலுக்கு போனால் புனிதம் கிடைக்கும்னு பைபிள் எங்கேயுமே சொல்லல. அங்க இருக்கிற தோமாவே நம்ம ஊருக்கு வந்து தான் செத்து போயிட்டாரு இல்லையா? நம்ம ஊர்ல இருக்கிற தாமஸ் அங்கதான் போவேங்கிறாரு. எப்படியாவது ஒரு தடவை சாவறதுக்குள்ள என்ன செஞ்சிடணுமா? அங்க ஒரு தடவை எருசலேம் போயிட்டு வரணுமா? அதாவது ஒரு ஊரை சுத்தி பார்க்க நினைக்கிறதுங்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா இப்போ நல்லா சம்பாதிக்கிறோம், சிலர்லாம் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது, வேலை வெட்டி இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, ஓகே, காசும் இருக்குது, எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம்? போறோம். அப்படி போகும்போது நீங்கள் எருசலேமை பார்க்கறது தப்பு இல்லை. அங்க போனா புனிதம், அங்க போனா புண்ணியம், அங்க மண்ணள்ளிக்கிட்டு வருது, கல்லள்ளிக்கிட்டு வருது. அங்கிருந்து முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் திருந்திட்டாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில்ல மண்ணு, ஒரு பாட்டில்ல தண்ணி, யோர்தான் தண்ணி, ஒரு பாட்டில்ல ஆலிவ் ஆயில் வரும். 3 போட்டு பேக் பண்ணி ஒரு பேக்கிங் வரும். என்னன்னு கேட்டா புனித ஸ்தலத்தில் வாங்கிய புண்ணிய பொருட்கள். நம்ம ஆளு கொண்டு வந்து அதை அங்க வச்சிருப்பான். இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா சிலுவை எடுத்துட்டு வருவாங்க அங்க கட்டையில. என்னன்னு கேட்டா இயேசுநாதரை எந்த சிலுவையில் அரைஞ்சாங்களோ அந்த கட்டையில செஞ்ச சிலுவை இது. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. சரியா? இதெல்லாம் இப்போ சேட்டை தான், அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. கடைசி காலத்தில் பிஸ்னஸ், சர்ச்சை என்னவா மாறிடுச்சு? வியாபார ஸ்தலமாக மாறிடுச்சு. அன்னைக்கு எருசலேம்ல புறா வித்தவனை அடிச்சாரு, இப்போ இவன் எருசலேமே வித்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். அவனுக்கு சவுக்கு, இவனுக்கு என்ன வரும்னு தெரியாது. வருதான்னா கம்பல்சரி வருது. அதாவது இப்போ திருப்பியும் சொல்றேன், எருசலேமுக்கு இந்த புனித பயணம் போறவங்க பரலோகத்துக்கு முன்னுரிமை எல்லாம் நினைச்சுக்காதீங்க.
நான் பரலோகத்துக்கு போகும்போது நான் எருசலேமுக்கு போனவங்க அப்படின்னு உங்களுக்கு தனி ரோ கொடுப்பாங்க. இந்த இமிகிரேஷன்லாம் தனி ரோ வச்சிருக்காங்க. அமெரிக்கனுக்கு தனி ரோ அப்படி வச்சு, யூக்கு தனி ரோன்னு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எருசலேமுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தனி ரோன்லாம் நினச்சிக்காதீங்க. போனவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த கோட்டிட்டு போனான் பாருங்க ஒருத்தன், அவன் நிலைமை கவலை கிடந்தான். பாவமா இருக்குப்பா. இன்னைக்கு சபை எப்படி மாறிடுச்சு? அப்படி மாறிடுச்சு, வியாபார ஸ்தலமா மாறிடுச்சு. கவனிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னதான் திருப்பி சொல்றேன். எருசலேமுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அவங்க சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேலர் ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு அது புனித பூமி கிடையாது, புண்ணிய ஸ்தலம் கிடையாது. அதனால நீங்க அந்த இப்போ வார ஆரம்பிச்சோன்னு ஒரு பயிலும் போல. முன்னாடி ஒரு பெரிய டீம் போயிட்டு இருந்துச்சு, வார ஆரம்பிச்சோன்னு என்ன செய்யல போல. இப்போ இன்னொரு டீம் இருக்கு. அவங்க எப்படி இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்கன்னே தெரியல, உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாங்களோன்னு தெரியல. எருசலேமின் சமாதானத்துக்கு நம்ம ஜோம் பண்ணணும்னா எருசலேமுக்கு போய் தான் ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இப்போ அப்படி இருக்கு. அங்கே சண்டை நடக்குது, நாம என்ன செய்யணும்? எருசலேமுக்கு போய் ஜோம் பண்ணணும்னு. அப்போ மணிப்பூர்ல கலவரம் நடக்கும்போது எங்க போய் ஜோம் பண்ணணும்? ஏன் போல? நியாயம் தானே, கரெக்டா தானே? ஒரிசால கலவரம் நடக்கும்போது அப்போ எங்க போயிருக்கணும்? ஆமா, இலங்கையில் யுத்தம் நடக்கும்போது எங்க போய் ஜோம் பண்ணிருக்கணும்? அதுக்கெல்லாம் போல. எருசலேம்ல யுத்தம் நடக்கும்போது, யுத்தம் கூட இல்லை, பிரச்சனை ஒன்று ஆரம்பிச்சோன்னே இவங்க எல்லாம் எருசலேம் போயிட்டாங்க. நம்ம ஆட்கள் இப்போ ரொம்ப அறிவு பொத்துட்டு கொட்டுது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ல அவங்க நினைக்கிற கட்சி ஜெயிக்கணும்னு கோவால போய் ஜோம் பண்ணாங்க. எப்படி? என்ன ஒரு வெளிப்பாடு பாருங்க. கோவால ஆஃப் டிராயர் போட்டுட்டு பீச் ஓரத்தில் கரையில் ஷீஷோர்ல விளையாடிக்கிட்டே ஜோம் பண்ணாங்க. அந்த ஜபம் கேட்கப்பட்டு இங்க இப்போ அதுவும் சொல்லுவாங்க, நாங்கள் கோவாவில் ஜபம் பண்ணோம், ஆகவே கர்த்தர் தமிழ்நாட்டில் என்ன கொடுத்துருக்கிறாரு? வெற்றி கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. நீங்க அதை நம்பாதனால தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வராங்க. புரியுதா? உங்கள் ஆசீர்வாதம், உங்களுடைய புனிதம் எல்லாமே உங்க கையில தான் இருக்குது. அது வேற எந்த சிட்டிலையும் கிடையாது, வேற யார் கையிலையும் கிடையாது. அது தேவனுடைய கரத்திலும் உங்கள் கரத்திலும் மட்டும்தான் இருக்கு. எங்கே உங்க வீட்டுக்குள்ள ரூமை சாத்திட்டு நீங்க ஜெபம் பண்ணா பரலோகத்தில் இருக்கிற பிதா கேட்பாருன்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. ஆனா எருசலேம் நடக்கிற அக்கிரமத்தை பார்த்து ஜெபம் பண்ணா கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. பைபிள்ல சொல்லியிருக்கிறாரு. அவங்க பண்ணா என்ன செய்ய மாட்டேன்? கேட்க மாட்டேன். ஆனா நீங்க பண்ணா கேட்பாரு. நான் அவங்களையும் குறை சொல்லல, நீங்கள் ஏமாறாதிருங்கள். இந்த பிசினஸ்மேன்ஸ் இன்னைக்கு ஏமாத்துறாங்க. கடைசி காலத்துல வந்து உங்களை என்ன செய்யறாங்க? அது வெளிநாட்டில் இருக்கிற உங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள்.